வணக்க மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னா ராஜகீழ்பாக்கம்ல டெல்லஸ் அவென்யூ அப்படின்ற ஒரு ஏரியால தான் ஒரு அருமையான 3BHK ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எதுனாலுமே நீங்க டைரக்டா பில்டர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனல்ல பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வில்லாவோட லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜகீழ்பாக்கம் டெல்லஸ் அவென்யூல அமைஞ்சிருக்கு. நீங்க எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் வந்து கேம்ப் ரோட் தாண்டி வேச்சேரி ரோடு வழியா வந்தீங்கன்னா ராஜகீழ்பாக்கம்ன்ற லொகேஷன்ல ரைட் கட் பண்ணுவீங்க. அதுல டெல்லஸ் அவென்யூ லேஅவுட்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு நீங்க கேம்ப் ரோட்ல இருந்து பாரத் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா அதுல இருந்து கரெக்டா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல ஆப்போசிட் மாடம்பாக்கம் ரோடு வழியா வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து சென்றடையலாம். இந்த வில்லாக் நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைலிஃப் ஸ்கூல் இருக்கு, MIV ஸ்கூல் இருக்கு, கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி காலேஜஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்கு, MCC காலேஜ் இருக்கு. இதோடைய அதே மாதிரி பாரத் யூனிவர்சிட்டி நியர்பைல இருக்கு. இதோடைய லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துங்க. இந்த வீட்டோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துங்க. வீட்டோட லேண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1035 ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டப் பாத்தீங்கன்னா 1705 ஸ்கொயர் ஃபீட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 3BHK. வாங்க இந்த சூப்பரான வீட்டை டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ராஜகீழ்பாக்கம் லொகேஷன்ல வீடு பார்த்துட்டு இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடை டீடைல்டா பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல கேட் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டிசைன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் சூப்பரா இருக்கு. அப்படியே உள்ள வந்தோடனே ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு சம்பு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோக் பீட் வந்து வாட்டர் லைன் போகிறதுக்காக சோக் பீட் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் CB லைன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு மோட்டார் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் போட்டு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம உள்ளே வரும்போது ஃப்ரண்ட் மெயின் டோரில் உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸில் கட்டப்பட்ட வீடு. இந்த டோர் வந்து டீக் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆனோடனே ஹால், ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹாலில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 1 2 3 3 ஸ்லைட் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் லைட்டிங் எல்லாமே உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். இந்த பக்கம் ஒரு டோர் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து அப்படியே நம்ம கிச்சன் போகிறோம். கிச்சன் அருமையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுடைய வாஸ்து பிரகாரமாக உங்களுக்கு வந்து இந்த லைனில் வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாமே வச்சுக்கலாம். உங்களுக்கு கபோர்ட் இந்த லொக்கேஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. RO வாட்டருக்காக உங்களுக்கு லைன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து ஒரு அவுட்லெட் ஏரியா கொடுத்துருக்காங்க பேக் சைடில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக் சைடில் உங்களுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் ஏரியா இந்த லொக்கேஷனில் நல்லா ஹைட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா. இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போகும்போது ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்தோட சைஸஸ் உங்களுக்கு எல்லாமே டைல்ஸ் ரூஃப் வரைக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான். அதுலேருந்து அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பெயிண்டிங் எல்லாமே, இது எல்லாமே பெயிண்டிங்க, ஸ்டிக்கர் கிடையாது, பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு 2 ஸ்லைடிங் விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே போகிறோம் அப்படின்னா ரைட் சைடில் இந்த ஏரியா ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இன்வெர்டர் யூனிட்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே போகும்போது இந்த டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இடத்துல வந்து இந்த டிசைன் வராது, வெறும் SS மட்டும் கொடுத்துருப்பாங்க. டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மார்பிள் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஏரியா பாருங்களேன், உங்களுக்கு லைட்டிங்காகவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும்போது இந்த டிசைன்ஸ் எல்லாமே பெயிண்டிங்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரிங் இல்லை, பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒயிட் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு சின்னதாக எல்லாமே நல்லா ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க. CMD அப்ரூவலில் கட்டப்பட்ட இந்த வீடு உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரலாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்தோடனே உங்களுக்கு லிவிங் ஏரியா. இதோட பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக, ஒரு ரூம்லையும் டிசைன்ஸ் பெயிண்டிங் வேற லெவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லைடிங் விண்டோ, மஸ்கிட்டோ நெட், சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் உள்ள போனோம் அப்படின்னா செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் நல்லா ஸ்பேசியஸான கொடுத்து 2 லொக்கேஷன்ல உங்களுக்கு வந்து விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கோட டிசைன் வந்து சூப்பராக இருக்கு. ரெட் கலர்ல இருந்தாலும் அருமையா இருக்கு அந்த டிசைனிங். அதுல இருந்து நம்ம அப்படியே இதில் அட்டாச் பாத்தும் நல்லா ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கபோர்ட், இந்த ஏரியாவை வந்து நீங்கள் கபோர்டில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் எல்லாமே இங்கேயே முடிச்சுக்கலாம். பெட்ரூம் வந்து வெளியே போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே தேர்ட் பெட்ரூம் போகிறோம். வாங்க
ஸோ தேர்ட் பெட்ரூமும் ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம்ங்க. இதுதான் வந்து ஃபுல் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. இது கூட இன்க்ளூடடாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 2 3 விண்டோஸ் கொடுத்து லைட்டிங் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வீட்டில் லைட் ஆன் பண்ணவே இல்லை. சூரிய வெளிச்சத்துலேயே இந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. டெயில்ஸ் டிசைன் எல்லாமே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பால்கனியை பார்ப்போம். இந்த பால்கனியும் நல்ல ஒரு 10க்கு 10 சைஸில் பால்கனி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா தெரியும். இந்த ஃப்ரண்ட்டு கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனோட கிளாஸஸ் லைட்டிங் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோடைய மாஸ்டர் பெட்ரூமோடைய ரெஸ்ட் ரூம். இந்த ஏரியாவில் வந்து சில பேர் மாஸ்டர் பெட்ரூமில் டிவி யூனிட்லாம் செட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் டிவி யூனிட்டை செட் பண்ணும்போது அதோட அவுட்லெட் எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதோட பாத்ரூம், இந்த பாத்ரூமும் ஃபுல்லாகவே டெயில்ஸ் டிசைன் எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேரிவேர் மெட்டீரியல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கபோர்டு அந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோர் டெரஸ்க்கு போகிறோம். அப்படின்னா ஈஸ்ட் தாம்பரம் ராஜகில்பாக்கம் டெல்லர்ஸ் அவென்யூ லொகேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபுளான வீடாக இருக்கும். நீங்கள் அப்படியே டெரஸ் ஏறி வந்தோடனே இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின் இன்னொரு அவுட்லெட் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று வேணாலும் கீழே வச்சுக்கலாம், இல்லை நான் மேலே வச்சு இங்கேருந்தே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணுறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். மேலே ஏறி வந்தீங்கன்னா சேஃப்டி கேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ டெரஸ்க்கு வந்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஒர்க்கிங் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடும் இவங்களோடது தான். சோல்ட் அவுட் பண்ணி கஸ்டமர் வந்தாச்சு. ஸோ இந்த ஒரே ஒரு வீடு தான் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஹாட்ஸ்பாட்டான லொக்கேஷன். இந்த சூப்பரான வீடோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,40 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ரீசனபிள் நெகோசியபிள் பண்ணி தரலாம் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் விஷ்ணு ஃபவுண்டேஷன் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எதுனாலுமே நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி தாங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் நெகோசியபிள் பண்ணி தருவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நம்புறேன். இந்த ராஜகில்பாக்கம் லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.